சிம்பிள் அண்ட் சூப்பரான கறி வடை செய்யலாமா? முதல்ல ஒரு கடாயில் 2 ரஃபாக சாப் பண்ண வெங்காயம் போட்டு கூடவே 5 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அது கூடவே 150 கிராம்ஸ் மட்டனும் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஞாபகம் இருக்கட்டும், இதில் தண்ணியும் எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. வெங்காயத்துலேருந்தும் மட்டன்லேருந்தும் வர தண்ணியிலே இது வேகணும். கூடவே கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு மையாவும் இல்லாமல் கோர்ஸாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இதில் 50 கிராம்ஸ் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை உருண்டை பிடிச்சி வடை தட்டி வச்சிங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அப்புறம் என்ன, ஒரு தவாவில் எண்ணெய் போட்டு இந்த வடையை வச்சு சும்மா இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு, ஒரு சூப்பரான கறி வடை ரெடி. இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா தரமாக இருக்கும்.